வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, கேரட், உருளைக்கிழங்கு, குடமிளகா வச்சு வெஜ்ஜு குருமா. இது சப்பாத்தி, ரைஸு, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ குடமிளகாயை எண்ணெயில் பரட்டி எடுத்தாச்சு. இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே 2 பரட்டிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கையால் இப்படி மசித்து சேர்த்துக்கோங்க. கசகசா, பெருஞ்சீரகம், தேங்காய், சின்ன வெங்காயம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச தண்ணியை அது கூட 1.5 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி புரோட்டா தான் தட்டுறேன். குடமிளகாயும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். பரோட்டா வெஜ் குருமா ரெடி. நன்றி.